வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் கூண்டு முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கான பயிற்சியினை பெற்றும் அதற்கு தேவையான கூண்டுகள், குஞ்சு பொரிப்பான் போன்றவற்றை இந்நிலையத்தின் மூலம் பெற்று கூண்டு முறையில் நாட்டுக்கோழியினை வளர்த்தும் குஞ்சு பொரிப்பான் மூலம் நாட்டுக்கோழி குஞ்சு வணிகம் செய்து தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வரும் திருச்சி முத்தரசநல்லூர் விவசாயி டி ஜீவா அவர்களிடம் தமது அனுபவங்களை கேட்டபோது, எளிய முறையில் நாட்டுக்கோழி பயிற்சி எப்படி எடுக்கிறது, அதாவது டேனுவாஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூண்டில் எப்படி நாட்டுக்கோழியை வளர்க்கலாம். அதாவது கிராமப்புறங்களில் சாதாரணமாக எல்லாருமே வளர்ப்பாங்க, அதை விட கூண்டில் வளர்த்தா என்ன பிரயோஜனம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அவங்களே எங்களுக்கு எங்கள் கிராமத்துக்கு கேஜ் கொடுத்தாங்க. குஞ்சு அடை வச்சு பொரிக்கிற பொரிப்பானும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலம் அந்த பொரிப்பானில் குறைந்தது ஒரு நம்ம வீடுகள்லாம் வளர்க்கணும்னா நம்ம அடை வச்சோம்னா ஒரு 15 முட்டை 20 முட்டை தான் வைக்க முடியும். ஆனால் இந்த பொரிப்பானில் ஒரே சமயத்தில் 150 முட்டை வரைக்கும் அடை வைக்கலாம். அந்த 150 முட்டையை அதில் வச்சு பொரிக்கிற முறை, குஞ்சு பொரிக்கிற முறை எப்படி என்னன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அந்த முட்டையை நம்ம என்ன பண்ணணும், சேகரித்து வைக்கணும். சேகரித்து ஒரு பானையில் போட்டு, நான் கிராமப்புறங்கள்லாம் பெரிய அளவில் செய்ய முடியாது, எளிதான முறையிலங்கும் போது பானையில் அடுக்கி வச்சிடணும். ஒரு 10 நாள் தான் சேகரிக்கலாம், அதுக்கு மீறி முட்டையை வச்சுருக்கக்கூடாது. அதுக்குள்ளே ஊரில் வில்லேஜில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் கலெக்ட் பண்ணி வச்சு நான் என்ன பண்ணுவேன், பானையில் சேகரித்து என்றைக்கு அந்த மிஷினில் பொரிப்பானில் வைக்கிறோன்னா அன்னைக்கு எடுத்து ஃபியூமிகேஷன் பண்ணுவேன். ஃபியூமிகேஷன் எப்படின்னா அந்த முட்டையில் இருக்க கிருமிகளை அழிக்கிறது. அது எப்படி பண்ணணும்னா, அந்த முட்டையை ஒரு அட்டடப்பியில் வச்சு மூடி வச்சிடணும். ஒரு மண் தட்டில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற பவுடரை கொட்டி உள்ளுக்கு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே வச்சு ஃபார்மலின்னு ஒரு ஆசிட் இருக்குது, அதை ஊற்றினோம்னா அந்த ரெண்டும் இதாகி ஃபார்மால்டிஹைடுன்னு ஒரு வாயு வரும். இருக்க டைட்டாக மூடிடணும் நம்ம அந்த பெட்டியை. அந்த ஃபார்மால்டிஹைடு வாயு என்ன பண்ணணும்னா அந்த முட்டையில் இருக்க மேலே இருக்க கிருமி நாசினியெல்லாம் அழிச்சிரும். அதன் பிறகு நம்ம அந்த முட்டையை எடுத்து நம்ம அந்த குஞ்சு பறிப்பான் இதில் வைக்கணும், மிஷினில் இயந்திரத்தில் வைக்கணும். 150 முட்டை வைக்கலாம் நம்ம. அதை வச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த முட்டையை கிட்டத்தட்ட இதுவும் கோழி மாதிரியே இந்த மிஷின்லேயும் 21 நாள் தான் பொரிக்க முடியும். முதல் நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்கணும்னா 99 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும். ஈரப்பதம் முதல்ல அந்த 18 நாளைக்கு 60% ஈரப்பதம் இருக்கணும், ஹியூமிடிட்டி. அந்த மீதி நாளைக்கு 19 to 21 நாளைக்கு 70% வெப்பநிலை பராமரிக்கணும். இதை நம்ம கரெக்டாக பராமரித்து வரணும். அடுத்து முட்டையை வச்சு அந்த 18 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 தடவை முட்டையை உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் எல்லா பக்கத்துலேயும் அந்த ஹீட் பட்டாதான் அதோடைய கரு வளர நல்லா இதாக இருக்கும். பிறகு அந்த முட்டை வச்சு 3ஆம் நாள் இந்த முட்டையில் கரு இருக்கா வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்க என்ன பண்ணால் எக்கு ஹேண்ட்லர்னு ஒரு மிஷின் இருக்குது, இயந்திரம். அதை வச்சு முட்டையை வச்சு பார்த்தோம்னா கறி இருக்கா இல்லையான்னு தெரியும். இருக்கிற முட்டையை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண உள்ளுக்கு மிஷினுக்குள்ளே வச்சுட்டு மீதியை எடுத்து நம்ம ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்தோம்னா அந்த வளர்ந்துருக்கிறது என்ன முட்டை கரு இருக்கா இல்லையா, எதனால் அது இதாகலை அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா. இந்த முதல் 3 நாளைக்கு இந்த மாதிரி உருட்டிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் 18 நாளைக்கு பிறகு இந்த முட்டையை நம்ம தொடவே கூடாது, கையில் தொடக்கூடாது, அப்படியே வச்சிடணும். அது வச்சுட்டு கரெக்டாக 21ஆம் நாள் அந்த குஞ்சு பொரித்து வெளியே வரும். இது என்ன காரணம்னா, நம்ம இந்த வெப்பநிலை ஈரப்பதம் அந்த முறையான பராமரிப்பு வச்சோம்னா 90% நமக்கு குஞ்சு கிடைக்கும். இந்த பொரிச்ச குஞ்சை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், 1 வாரம் மஞ்சள் கலர் பல்பு போட்டு ஹீட்லேயே அந்த இதுலேயே வைக்கணும். நம்ம அந்த குஞ்சு பொரிச்சு 7ஆவது நாள், அதாவது என்னென்னா அது மெயினாக கோழிங்களுக்கு என்ன நோய் தாக்கும்னா வெள்ளை கழிச்சல் நோய், அதை கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க, இல்லை ராணிக்கட் நோயும்பாங்க. இந்த நோய் தான் அதிகப்படியான கிராமப்புறங்களில் எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்தது இந்த வெள்ளை கழிச்சல் நோய் தான். இந்த வெள்ளை கழிச்சல் நோய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
கோழி குஞ்சு வெளியே வந்து 7வது நாள் இல்லை 7 to 10 நாள் மறந்துட்டோம்னா 7 to 10 நாளில் லசோட்டான்னு ஒரு தடுப்பூசி இருக்குது. அந்த லசோட்டாங்கிற தடுப்பூசி இல்லாத இது RDVFம்பாங்க. அந்த தடுப்பூசியை 1 அல்லது 2 சொட்டு நம்மளே இதை செய்யலாம். வாங்கி 1 அல்லது 2 சொட்டு கண்ணுலையோ நாசி துவாரத்துலையோ விடணும். இதே மாதிரி என் மூலமாக இங்கே இருக்க மகளிர் கிட்டத்தட்ட என்னால் ஒரு 30-40 மகளிர் வந்து அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்னன்னா, எங்களுக்கும் இதே மாதிரி கூண்டு வாங்கி கொடுங்க, எங்களுக்கும் மிஷின் கொடுத்து எங்களையும் கொஞ்சம் உங்களை மாதிரி பொருளாதாரத்தை எங்களையும் முன்னேற வைங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த கிராமத்தில் ஒரு பெரிய கோழி பண்ணை, ஒரே ஆளே, தனியாக இல்லை, தனிப்பட்ட முறையில் கிடையாது, ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, தனியாக இருந்தால் யாரும் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் எல்லா மகளிரும் சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு இடத்துல பெரிய கோழி பண்ணை, ஒருத்தர் பண்ணை பராமரிப்பு, ஒருத்தவங்க முட்டையை வச்சு குஞ்சில் பொரிக்கிறது, ஒருத்தர் தீவனக்கலவை தயாரிக்கிறது, ஒருத்தர் மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி இதுவும் இந்த எல்லாமே எங்களுடைய ராமலிங்க நகரில் உள்ள மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செய்யலாம்னு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கோம். விவசாயி டி ஜீவா அவர்களை 0999 4893 484 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெள்ளாடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் பண்ணை அமைப்பு, கொட்டகை அமைப்பு, தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை போன்றவற்றை முறையாக பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். குறிப்பாக பண்ணை அமைப்பில் ஆட்டிற்கு வேண்டிய இடைவெளி மற்றும் தீவனங்களாக பசும்புல், தானிய வகை பயிர், மர தீவன பயிர் மற்றும் உலர் தீவனங்களை ஆடுகளுக்கு சரியான அளவில் வழங்கிட வேண்டும். மேலும் கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அதனை பின்பற்றிட வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை இப்பொழுது பார்க்கலாம். வெள்ளாட்டுக்கு பண்ணை அமைக்கிறதுல முதல் இது வந்து கொட்டகை அமைப்பு தான். கொட்டகை அமைப்பை நம்ம வந்து உறுதி செய்யும்போது ஒவ்வொரு பெட்டையாட்டுக்கும் 10லேருந்து 15 சதுர அடி இடவசதி இருக்கிற மாதிரி தேர்வு செய்யணும். மேலும் கிடா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 20 சதுர அடி நிலப்பரப்பு இருக்க மாதிரி நம்ம வந்து தெரிவு செய்யணும். இதுவே வந்து கூரை, மூடப்பட்ட கூரைக்கும் வெளிப்புற உயரம் 2 வகையான முறையாக நம்ம பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து தேவையான இடவசதியை நமக்கு அளிக்க வேண்டும். மேலும் பரன்மேல் அமைக்கும் முறையாக இருந்தால் கூரை அமைப்பு மட்டுமே சார்ந்ததாக இருக்கும். அதில் வந்து ஒரு பெட்டை ஆட்டுக்கு 10 சதுர அடியும் கிடா ஆட்டுக்கு 15 சதுர அடியுமாக இடைவெளி கொடுக்கப்பட்டுன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மையில் பொதுவாக 3 வகையான தீவனங்கள் கொடுக்கறது வழக்கம். ஒன்று பசுந்தீவனம், அடுத்தது அடர் தீவனம், அடுத்தது உலர் தீவனம். 3 வகையான தீவனங்களை நம்ம கொடுக்குறோம். மினிமம் நமக்கு வந்து 30லேருந்து 40 ஆடுகள் வளர்க்கணும்னா நமக்கு பசும்புல்லோட தேவை 1 ஏக்கர் அளவுக்கு இருக்கணும். இது இல்லாமல் அந்த பசும்புல்லையே வந்து நம்ம வந்து வகைகளாக பிரித்து அதை வந்து பயிரிடணும். வீரிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1/2 ஏக்கரில் பயிரிடணும். அதுக்கு அடுத்தது தானிய வகை பயிர்கள், அடுத்தது வந்து புல் வகையில் இருக்கிற நம்ம வேலி மசால், குதிரை மசால், இதை வந்து ஒரு 1/4 ஏக்கரில் நம்ம பயிரிடலாம். இதன் மூலமாக நமக்கு வந்து தீவன தேவையை, அதாவது பசுந்தீவன தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும். அடுத்தது உலர் தீவனம். உலர் தீவனம்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வைக்கோல், கடலை பொட்டு, கடலை தொட்டி, அடுத்தது வந்து இந்த மல்லாட்டை அப்படின்னு சொல்ல ஒரு சில ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வழக்கமாக இருக்குது. மல்லாட்டை அல்லது கடலை, இதனோட கொடி, இந்த கொடியை வந்து பெரும்பாலும் அதிகமாக ஆடுகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அதிகபட்சமான புரதச்சத்து இருக்குது, அது வந்து வளர்ச்சியை நல்ல முறையில் கொடுக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக அதை வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம சொல்ல வர்றது அடர் தீவனம். அடர் தீவனம்ங்கிறது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கடலை புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு, அது இல்லாமல் நமக்கு புண்ணாக்கு வகைகள், அப்புறம் தானிய வகைகள், அதுக்கப்புறம் தவிடு வகைகள் மற்றும் கோதுமை தவிடு, இதெல்லாம் பயன்படுத்தி இதனோட சேர்த்து தாது உப்பு கலவை மற்றும் விட்டமின்கள், அதாவது உயிர் சத்து, இதையெல்லாம் கலந்து நம்ம வந்து
அடர் தீவனத்தை தயாரிக்கணும். இது வந்து பெரும்பாலும் தனித்தனியாக கிடைக்கிறத வாங்கி நம்ம சேர்த்து நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டால் நமக்கு விலை குறைவாக இருக்கும். அடுத்தது குட்டிகள் மேலாண்மைங்கிறத பயன்படுத்தணும். அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு குட்டியையும் அதனோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அடையாள குறியீடுவாங்க. அந்த அடையாள குறியீடுகளை இடணும்னாலும் முதல் வாரத்திலேயோ அல்லது 2வது வாரத்திலேயோ செஞ்சிடுறது நல்லது. நம்ம வளர்க்க போகிற பண்ணையில் இருக்கிற ஆடுகளை பற்றி அதுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றியும் முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேற்கொண்டு அதுக்கு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த முடியும். அதற்காக என்ன செய்யணும்? நம்ம வந்து எப்போவுமே நமக்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையை தொடர்பில் இருக்கணும். கால்நடை மருத்துவரோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கால்நடை மருத்துவரோட உதவியோட நமக்கு தேவையான குடற்புழு நீக்கம் மற்றும் எப்படி அந்த எந்தெந்த வேளைகளில் எந்தெந்த மருந்துகள் கொடுக்கணும், ஏதாவது வியாதிகள் வரும்போது அதை எப்படி தடுக்கணும், இந்த வழிகளை செய்வதற்கான வசதிகளை அவர் வந்து நமக்கு அறிவுரை செய்வார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடற்புழு நீக்கம். அதாவது ஒவ்வொரு முறையும் குட்டி போட்ட உடனே நமக்கு 3வது வாரத்தில், அதாவது 15லிருந்து 21வது நாளுக்குள்ளே நமக்கு வந்து பசுந்தீவனத்தை வந்து கொடுக்க வேண்டிய நாளாகும். அந்த பசுந்தீவனம் கொடுக்கும்போதே நம்ம வந்து கூடவே குடற்புழு நீக்கம் செய்யணுங்கிறது முதல் கட்டாயம். அப்படி 3வது வாரத்தில் முதல் முறையாக குடற்புழு நீக்கம் செய்திருந்தோம்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் மாதம் 3 மாதத்திற்கு அடுத்தடுத்து குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டியது கட்டாயம். அப்படி குடற்புழு நீக்கம் செய்யும் பொழுது தேவையில்லாத குடற்புழுக்களை நீக்கி நம்ம அதன் மூலமாக வளர்ச்சிகளை துரிதப்படுத்த முடியும். வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய உங்களோட ஒவ்வொரு சந்தேகத்தையும் நீங்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் இருக்கிற மருத்துவர்களோட கலந்து ஆலோசித்து நீங்கள் தீர்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையிலையும் கால்நடை மருத்துவர் அணுகியும் உங்களுக்குரிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். டாக்டர் வி. கண்ணன் அவர்களை 09865233018 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.